ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் மட்டன் கீமா கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இது கீமா கறி. இந்த மாதிரி மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பெப்பர் பவுடர், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சில்லி பவுடர், தனியா பவுடர், சால்ட்டு, கரம் மசாலா, சோம்பு, ஜீரக பவுடர், மஞ்சத்தூள், தக்காளி, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கீமா கறியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு குக்கரில் போட்டு சால்ட்டு தேவையான அளவு, பெப்பர் பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பாதி அளவு வெங்காயம் அரிஞ்சு வச்சதையும் தக்காளி கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை ஒரு 5 விசில் கிட்ட விட்டு நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்குள்ளே நம்ம மசாலாவுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி கப்பில் கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எடுத்து வச்சிருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம், சோம்பு, மிளகாத்தூள், தனியாத்தூள், எடுத்து வச்சிருக்கிற ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் சோம்பு தாளிச்சிடலாம். சோம்பு பொரிஞ்சதும் அதில் கருவேப்பிலை, பொடியாக அரிஞ்ச வெங்காயம் சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததும் எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகா, புதினா சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நம்ம இங்கே எடுத்து வச்சிருக்கிற கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே எடுத்து அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி மசாலாவை சேர்த்து இந்த கிரேவியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதுக்குள்ளே நம்ம இந்த கீமா கறியை நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த கீமா கறியோட தண்ணியோடு சேர்த்து நம்ம இந்த மசாலாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரேவி நல்லா கொதிச்சு வரட்டும். எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு? கையோடு சிக்காமல் காற்றை வைத்தவன் யாரு? இதை எண்ணி எண்ணி இயற்கை வியக்கிறேன். எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு? பெண்ணே பெண்ணே, பூங்காற்று அறியாமல் பூவை திறக்க வேண்டும்.
பூ கூட அறியாமல் தேனை ருசிக்க வேண்டும், அட உலகை ரசிக்க வேண்டும் நான் உன் போன்ற பெண்ணோடு. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போ. இப்போது கீமா கறி நல்லா கொதிச்சிருச்சு. உங்களுக்கு கிரேவி திக்காக வர வரைக்கும் நீங்கள் நல்லா கொதிக்க விட்டு எடுக்கலாம். இல்லை உங்களுக்கு கறி பேஸில் வேணும்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டோம்னா உங்களுக்கு கீமா கறி ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான். மட்டன் கீமா கறி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல். பாய்.